Hello friends, welcome back to our channel. In the video நாம என்ன பார்க்க போறோம்னா COA examination Computer and Office Automation examination நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு தியரி எக்ஸாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே டைம்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அத பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன் தான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம COA ஆன்லைன் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த பேட்ச் ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான பேட்ச் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யாருக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அட்மிஷன் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நாங்கள் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. வாங்க என்ன நாளைக்கு பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கடைப்பிடிக்கணுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தியரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுனா காலையில் 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 12:30 மணிக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? 2 hours தான் உங்களுக்கு டைம் தியரி எக்ஸாமுக்கு. இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 40 1 மார்க் இருக்கும். சரிங்களா? 40 1 மார்க், 15 2 மார்க்ஸ் இருக்கும். சாய்ஸ் பேஸ்டு 6 5 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 40 மார்க்ஸ் 1 மார்க்கில் கிடச்சிரும், 30 மார்க்ஸ் 2 மார்க்லேயும், மீதம் இருக்க மார்க்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் கிடச்சிரும். மிச்சம் இருக்க 30 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸில் கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டில் எழுதுங்க. மேக்ஸிமம் ஆர்டராக எழுத பாருங்கள். ஃபஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் பேப்பரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் நீங்கள் எழுத பார்க்கணும். சரிங்களா? மாற்றி மாற்றி எழுதுறதை விட சேம் ஆர்டரில் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து தெளிவாக எழுதுங்க. நீங்கள் எழுதுறது தெளிவாக இருக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும். சரிங்களா? நான் நிறைய எழுதுகிறேன் நீங்கள் எழுதுறது வேஸ்ட்டு. நீங்கள் எழுதுகிற பாயிண்ட்ஸு கரெக்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இது ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து லாஸ்ட் மினிட்டில் என்ன படிச்சுட்டு போகலாம் தியரி எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதில் இருக்க டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. 7th யூனிட்டை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ப்ராக்டிகல்ஸ்க்கு உங்களுக்கு 34 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் அதை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. தியரி எக்ஸாமில் போய்ட்டு யார் கூடவும் பேசாதீங்க, பக்கத்தில் டிஸ்கஷன் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் போகிறீங்க 10:30 மணிக்கு எக்ஸாமாக 10 மணிக்கு சென்டருக்கு போயிடுறீங்க, உங்கள் ஹாலில் போய்ட்டு உட்காரிங்க. ஹால் டிக்கெட் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. பிளாக் பென் ப்ளூ பென் எடுத்துகிட்டு போங்க, ஸ்கேல் பென்சில் எடுத்துகிட்டு போங்க, எரேசர் எடுத்துகிட்டு போயிடுங்க. போய்ட்டு உட்காருங்க. அழகாக உங்களுக்கு புக்லெட் கொடுப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. டைம் ஸ்டார்ட் பண்ணதும் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. டிஸ்கஷனே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள், எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ என்ன தெரியுமோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், எழுதிடணும். கொஸ்டினை மிஸ் பண்ணிவிட்டு வரவே வராதிங்க. என்ன தெரியுதோ அதை கரெக்டாக எழுதி ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வாங்க. போதும், ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். எக்ஸாம் பற்றிலாம் ரொம்பலாம் ஒரி பண்ணிக்காதீங்க, எழுதுங்க, பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். எல்லோரும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி ஈவினிங் அப்படிலாம் நாளைக்கு மார்னிங் நான் தரேன். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.